பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான அதிகாலை ஜெப வேளையிலே உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்க்கைக்காக, ஐயா, நீங்கள் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள், கர்த்தரால் பெற்றுக்கொண்ட நல்ல சுதந்திரமாகிய உங்கள் பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமுமான வாழ்க்கைக்காக இன்று நாம் 10 தேவ கட்டளைகளோடு, வல்லமையான தேவ வசனங்களோடு ஜெபிக்க போகிறோம். இந்த ஊக்கமான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முறையிலே ஜெபிக்க பழகுங்கள். இந்த வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியோரம் செழித்திருப்பார்கள். நிச்சயமாய் அவர்கள் எழும்பி உங்களை ஒரு நாளிலே, ஐயா, என் தாயார் நிச்சயமாகவே பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளால், கணவனால், குடும்பத்தால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயாய், பாராட்டப்படுகிற ஒரு தகப்பனாய் இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டிய விதத்தில், ஜபிக்க வேண்டிய விதமாய் ஜபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைகள் பாதுகாக்கப்படும். எல்லா வகையிலும் அவர்கள் நல்வாழ்வு வாழவும், பாதுகாப்புடன் வாழவும், ஞானம், கல்வி, புத்தி, ஆரோக்கியம், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் தேவ பயத்தோடு சகலவிதமான ஆசீர்வாதங்களோடும் அவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், எல்லா விதமான கொடுமைகள், நஷ்டங்கள், எல்லா மன உளைச்சல்கள், மனவேதனைகள் அல்லது தவறான நட்புகள், உறவுகளால் வருகிற எல்லா சேதாரங்களிலும் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். ஆமென். ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்காகவும் நாம் இப்படியாய் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில், சமாதானத்திலே வாழும்படியாய் நாம் ஜெபிக்கிற இந்த நல்ல தேவ வார்த்தைகள் நிச்சயமாய் அவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் பலிக்கும். அவர்கள் நலமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ்வார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த 10 தேவ வசனங்களும் தேவ கட்டளைகளும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்ற முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற இந்த தேவ வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, நேற்று நாம் அதிகாலை வேளையிலே ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக இது போன்ற 10 அற்புதமான தேவ கட்டளைகளோடு பிசாசின் வல்லமைகள் எப்படி எப்படி குடும்பங்களிலே செயல்படுகிறது, குடும்ப வாழ்க்கையை அழிக்கிறது, குடும்ப சமாதானத்தை நாசமாக்குகிறது, எப்படி இந்த பொல்லாத பிசாசு குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறான், எப்படி இந்த பொல்லாத சத்துரு பிசாசும் பிசாசு கூட்டங்களும் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் அல்லது என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்ப வாழ்க்கையிலே எப்படி தலையிடுகிறான் இந்த சத்துரு என்பதை ஆராய்ந்து தேவ வசனங்களோடு நாம் தியானித்து ஜெபித்தோம். அநேகர் அதிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை அநேகருக்கு ஷேர் பண்ணின, அநேகருக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணின அன்பு தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் இன்னும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். நேற்று உள்ளதை கவனிக்காதவர்கள் கவனித்து ஜெபியுங்கள். இன்றும் உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்க்கைக்காக, ஐயா, உங்கள் பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், தேவனுடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அலரி செடிகளைப் போல ஓங்கி வளர்ந்து செழித்து வளரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்கிற நம்ம தேவனாகிய கர்த்தர் கேட்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை, ஐயா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இந்த ஜெபம் நிச்சயமாய் மாற்றும் என்பதிலே சந்தேகம் இல்லை. முதல்
முதலாவது அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாம் எல்லா விதத்திலும் எங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படியாய், ஐயா எங்கள் சந்ததி பலத்திருக்கும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய், என் பிள்ளைகள் எல்லா வகையிலும் பெற்றோர்களாகிய எங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய், தேவனுடைய நாமத்தின்படி எங்களுக்கு அடங்கி வாழுகிறவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கொலோசையர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த கர்த்தருக்கு பிரியமானதை பிள்ளைகள் செய்யும் பொழுது ஐயா அவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். ஆமென். அவர்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். பூமியிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆமென். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவன் நிச்சயமாய் ஒரு நித்திய வாழ்வை கண்டடைவான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நிச்சயமாய் உங்கள் சந்ததிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். சங்கீதம் 112:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி சொல்லுங்கள், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா எங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்றும், நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகளாகிய எங்கள் சந்ததி, எங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்கள் என்றும், செம்மையானவர்களின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளின்படியே ஐயா எங்கள் ஊரிலே, நாட்டிலே, தேசத்திலே, பட்டணங்களிலே எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பதை, வாழ்ந்து மேன்மை அடைவதை எல்லா ஜாதிகளும் ஒரே வாயோடு செம்மையானவர்களின் சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டபடியே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் சகலவிதமான தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்று ஐயா வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படி வல்லமையான சந்ததியாய் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் அவர்கள் மேலும் வளர்ந்து பெருகி வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகள் ஐயா பெற்றோர்களாகி எங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறவர்களாய், ஐயா இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று கொலோசையர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவர்கள் நன்றாய் இருக்கும்படியாய், அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கும்படியாய், ஐயா அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய், தேவ பயத்தோடு வாழுகிற கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமான எல்லா அந்தகார கட்டுகள், பிசாசின் கிரியைகள், எல்லா சூனிய சதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். உங்கள் சந்ததி நன்றாய் கவனியுங்கள். உங்கள் சந்ததி வளருவார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள். செம்மையானவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அது உங்களுக்கு காதார நீங்கள் கேட்பீர்கள், கண்ணார உங்கள் பிள்ளைகளை காண்பீர்கள். இரண்டாவதாக இப்படி ஜெபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், ஒரு நல்ல தானியேலை போல, ஒரு நல்ல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை போல, பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு எஸ்தரை போல தேவ கிருபையோடும் தேவ தயவோடும் வாழுகிற பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஐயா நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என் தெய்வமே, என் பிள்ளைகள் எல்லாம் ஏசாயா 54:13 சொல்லப்பட்டபடி என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகள் வேறு யாராலும் போதிக்கப்படாதபடி, எங்களை வஞ்சிக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், நாங்கள் எப்பொழுது அழிவோம்,
இந்த குடும்பம் எப்பொழுது நாசமாய் போகும் என்று நினைக்கிறவர்களுடைய ஆலோசனையில் நடக்காதபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே இவர்கள் நடவாதபடி, பாவிகளின் வழியில் நில்லாதபடி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே என் பிள்ளைகள் உட்காராதபடி, என் தெய்வமே, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஐயா உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். என் தெய்வமே ஐயா, எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், ஒரு நல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு நல்ல தானியேலை போல, ஆமென், என் பிள்ளைகள் சகல ஞானத்திலும் புத்தியிலும் விவேகத்திலும் தேவ கிருபையிலும் வளரும்படியாய் பிள்ளைகளின் மீது ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. பிள்ளைகளை ஒரு புதிய கிருபையினால் நிரப்புவீராக. ஐயா, அந்த 4 வாலிபர்களும் தானியேல் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, தானியேலோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று எழுதப்பட்டபடி, என் தெய்வமே ஐயா, எங்களையும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் எங்கள் பிள்ளைகளையும் ஐயா கர்த்தர் சகல காரியங்களையும் சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவர்களாக்கும்படியாய் தானியேலை எப்படி அறிவுள்ளவனாய் மாற்றினீரோ, இந்த 4 வாலிபர்களையும் எப்படி சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் அவர்கள் பெருகும்படியாய் லார்ட் அந்த கிருபைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அறிவுள்ளவர்களாய் கர்த்தரே மாற்றினது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளை, எங்களை ஐயா எங்கள் பிள்ளைகளை அப்படியாய் அறிவிலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்திலும் பேறு பெற்றவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் ஹல்லேலூயா நிச்சயமாய் இந்த மகிமையான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அப்பொழுது அநேகம் ஆயிரம் ஜனங்களை பார்க்கிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆமென். சபையிலும் சங்கத்திலும் பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை குறித்து, இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற திறமைகளை குறித்து, இப்பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே அவர்களுக்கு இருக்கிற காரியங்களிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையை குறித்தோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற தகுதியை திறமையை குறித்தோ பயப்படாதிருங்கள். இந்த வகையிலே ஜெபியுங்கள். ஐயா, கர்த்தர் இப்படியாய் கொடுக்க வேண்டும், இப்படியாய் அவர்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வியில் மட்டுமல்ல, கர்த்தரிடத்தில் இருந்து கிடைக்கிற ஞானமும் கிருபையும் விவேகமும் சாமர்த்தியமும் நல்ல வழி நடத்துதலும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் பெருகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். மூன்றாவதாக அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கே உங்கள் பிள்ளைகள் சிறைப்பட்டிருந்தாலும் சரி, பிள்ளைகளின் சிறையிருப்பு மாறும்படியாய், ஒருவேளை யார் யாரோ பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கலாம், யார் யாரோ ஏமாற்றி வைத்திருக்கலாம், யார் யாரோ தீய நட்புகளிலே, கூடா நட்புகளிலே அல்லது தீய பழக்க வழக்கங்களிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். எங்கோ அவர்கள் தவறான வழிகளிலே சிறைப்பட்டிருக்கலாம். உங்களால் வழக்காட முடியவில்லை, உங்களால் யுத்தம் பண்ண முடியவில்லை, உங்கள் பிள்ளைகளோடு பேச முடியவில்லை, உங்கள் பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிறவர்களோடு வழக்காட முடியவில்லை. என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளுங்கள். எப்படியே விடுதலை வரும்? எப்படி என் பிள்ளைகள் மாறுவார்கள்? ஏன் என் பிள்ளைகள் மாறவில்லை? வருட கணக்கில் அப்படியே இருக்கிறார்கள், மாற்றம் இல்லை, மனமாற்றம் இல்லை, திருந்த வாய்ப்பே இல்லை, திரும்பி வர வழியே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா ஏசாயா 49:25 சொல்லப்பட்டபடி, என் தெய்வமே, இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, உன்னோடே
எங்களோடே வழக்காடுகிறவர்களோடே நீர் வழக்காடுவேன் என்றும் என் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்றும் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஐயா, எங்கள் பிள்ளைகள் பலவந்தமாய் கொள்ளையிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை ஆகும்படியாய் தேவ கரம் அசைக்கப்படுவதாக. ஐயா, என் பிள்ளைகள் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்படும்படியாய், அவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் நல்ல பிதாவே, நீங்க ஏசாயா 49:25 சொல்லப்பட்டபடி என் தெய்வமே, எங்களோட வழக்காடுகிறவர்களோடே எங்கள் பிள்ளைகளை சிறைப்பிடித்தவர்கள், எங்கள் பிள்ளைகளை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறவர்கள், வசியம் செய்து வைத்திருக்கிறவர்கள், தாறுமாறான வழியிலே கொண்டு சென்றவர்கள், எங்களை விட்டு தூரமாய் பிரித்து கொண்டு போனவர்கள், இவர்களோடே என் தேவனாகி கர்த்தர் வழக்காடும்படியாய், என் வழக்காளிகளோடே தெய்வமே நீரே வழக்காடும்படியாய் என் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்களே, அந்த நல்ல வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய், எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய், ஐயா, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய் என் தெய்வமே உங்க தயவு வெளிப்படும்படியாய், என் தெய்வமே பிள்ளைகளின் சிறையிருப்புகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வழிகளிலும் அவர்கள் வாழ்ந்து சிறந்து பேர் பெற்றவர்களாக இருக்கும்படியாய் என் தெய்வமே, சபையிலும் சங்கத்திலும் நல்ல தானியேலை போல, நல்ல யோசேப்பை போல, நல்ல எஸ்தரை போல எங்கள் பிள்ளைகள் தேவ கிருபையோடு வளர்கிறவர்களாய், தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்களாய் என் பிள்ளைகள் நித்தமும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் மகா வல்லமை உள்ளவைகள். அல்லேலூயா. எங்கே எங்கே யார் யார் உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ கணவனோ எங்கே சிறைப்பட்டிருந்தாலும் சரி, சிறைச்சாலையின் கதவுகள் உடையும், இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும், அந்தகாரத்தின் கட்டுகள் உடையும், நிச்சயமாய் திறந்த வாசல் உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கென்று நல்ல திறந்த வாசல்களை கர்த்தர் வைப்பார். ஆமென். சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அப்படியாய் கொண்டு வருகிற நாளிலே நீங்கள் சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமென். நான்காவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். ஐயா, சின்ன பிள்ளைகள் சின்ன பிராயத்தில் இருந்தே தேவ வசனம், ஜெபம், நல்ல ஒழுக்கம், தேவ பயத்தோடு வாழுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய் அவர்களை வளர்ப்பதிலே கண்ணும் கருத்துமாயிருங்கள். சிறு பிள்ளைகளாய் இருக்கிறவர்களிடத்திலே மிகவும் காரியமாயிருங்கள். அவர்கள் எதிர்காலத்திலே வலுவான அஸ்திபாரங்களோடே தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழுவார்கள். ஆமென். பிள்ளைகளை எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ இன்றும் என்றும் என்றென்றுமாய் அவர்கள் நடக்கும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி நடக்கும் பொழுது எந்த விதமான கெட்ட காரியங்களும் அவர்களுக்கு நடக்காதபடி, எந்த பொல்லாப்பும் ஏற்படாதபடி நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் பொழுது, என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளை செம்மையாய், நீதியாய், ஒழுக்கமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்க்கிற நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இன்றும் அவர்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கிற சவால்களுக்கு மத்தியிலே என் தகப்பனே, என் பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியிலே என் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 22:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை பழக்கு, அவனை பழக்கு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை பழக்கு, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகான்னு சொன்னீங்களப்பா. எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நல்ல அஸ்திபாரம் உண்டாகும்படியாய், நல்ல குணங்களோடு அவர்கள் வாழும்படியாய் கர்த்தாவே உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய மிகுந்த கிருபையுடன் பாதுகாத்து நடத்தும்படியாய், தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையாண்டான் அப்பா, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர்கள் நடக்கும் பொழுது, அவர்கள் காலங்களிலும் முதிர் வயதிலும் தேவ காரியங்களிலும் தேவ வழியிலும் விட்டு விலகாதிருக்கும் பொழுது நிச்சயமாய் பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது. அவர்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்திருக்கும்படியாய், என் தெய்வமே, வாதை போன்று காணப்படுகிற பொல்லாத பிசாசினால் ஏவி விடப்பட்டவர்கள், சாத்தானின் சதி சூழ்ச்சிகளினால் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற யாரும் எவரும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான பாதுகாப்புகள், ஆபத்துகள், விபத்துகள், இன்னும் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விட்டு விடாதபடி பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்துகிற ஞானத்தை தாருங்கப்பா. பிள்ளைகளும் நல்ல வழிகளிலே நடக்கிற கிருபையை கொடுக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்கும்படியாய் நல்ல தேவ பிள்ளைகளுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். பெரிய காரியங்கள் நடப்பதாக பிள்ளைகளை பாதுகாப்பீராக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை சிறு பிராயத்தில் இருந்தே ஈவன் அவன் வாலிபனானாலும் அவனை எப்படியாவது பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த பழக்குங்கள். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாய் அன்பாய் அனுசரணையாய், சில வேளைகளிலே அதிகாரத்தோடும், சில வேளைகளிலே பிரம்பை எடுப்பது போல பிரம்பை எடுத்தாவது பக்குவமாய் அவர்களை நடத்த பழகுங்கள், நடக்க பழக்குங்கள். ஆமென். அவர்கள் நிச்சயமாய் தேவ சந்நிதியிலே மகிமை மகத்துவமான பிள்ளைகளாய் வளருவார்கள். பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது. வாதை அல்லது பிசாசின் எந்த கிரியைகளும், எந்த பேலியாளின் மக்களும், நல்ல கவனிங்க, எந்த பேலியாளின் மக்களும் அவர்களை சிறைப்பிடித்து போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த எசபேலின் குமாரத்திகளும் உங்கள் பிள்ளைகளை நெருங்கவே முடியாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆமென். ஐந்தாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஐயா, உங்கள் பிள்ளைகள் நாம நம்பி இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சகல ஞானத்திலும் புத்தியிலும் விவேக அவர்கள் வளரும்படியாய் அவர்கள் நாம் நம்பி இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 இப்படியாய் எழுதுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆமென். எவர்களை? கேடு செய்கிறவர்கள், துரோகம் செய்கிறவர்கள், வசியம் செய்கிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள்,
சவால் விடுகிறவர்கள், சதி சூனியம் செய்கிறவர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநியாயமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லார் மத்தியிலும், எல்லார் முன்னிலையிலும், எல்லாருடைய சமூகத்திலும் பிள்ளைகளே தைரியமாய் சொல்லுங்கள், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், இவர்கள் எல்லாவரையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயித்தீர்கள். ஏனெனில் சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் இப்படியாய் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வளரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் எந்த பிசாசின் கிரியைகளும் எழும்பாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். ஆமென். ஐந்தாவது பாருங்க, இதில் நாம் ஜெபிப்போம். இந்த தேவ வசனத்தின்படி, ஐயா எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறபடியினால் எங்களுக்கு விரோதமாய், எங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சகல விதமான பிசாசின் கண்ணிகள், கட்டுகள், தந்திரங்களிலும் இருந்து ஜெயம் எடுக்கிறோம். ஏனெனில் என் தெய்வமே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களிலே இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் விசுவாசிக்கிறோம். என் தெய்வமே, எங்களுக்குள்ளே இருக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறபடியினால் சங்கீதம் 121:7-8 கர்த்தர் எங்களை எல்லா தீங்கிக்கும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விலக்கி காப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் ஐயா, எங்கள் கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை, எங்கள் இருதயங்களை, எண்ணங்களை, யோசனைகளை, எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவும் ஐயா, எங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என் தெய்வமே, இந்த ஜெபவேளை முதற்கொண்டு, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் எந்த பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த தேசத்திலே படிக்கவும் வேலை செய்யவும் செய்கிறார்களோ ஐயா, எந்த பட்டணங்களிலே, தேசங்களிலே வேலை செய்யவும் எங்கே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, செல்லும் இடமெங்கும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அரேபு ஷக்கா முதுரு சந்தர் அவதரபோ சிரிவரா ஷக்கு ருக்கவரதரபோ. பிள்ளைகள் எங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கே தேவதூதர்களின் பாதுகாப்பு உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம் என் தெய்வமே. ஐயா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், நாங்களும் எங்கள் அன்பி சகோதர சகோதரிகளும் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை இந்த பொல்லாத பேலியாளின் மக்கள் செய்கிற எசபேலின் குமாரத்திகள், ராஜாத்திகள் போன்று நின்று எங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கவும், நாசமாக்கவும், கெடுக்கவும், வசியம் செய்யவும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய் முரு கமரா சந்து ருக்கபரதரபோ ரிவரா சுந்து ருக்கபரதரபோ துருவா தேவ கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றி தகப்பனே. ஆமென். அன்பு தேவ சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. நீங்கள் அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஹல்லேலூயா கர்த்தருக்காய் வாழ்ந்து வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆறாவதாக, நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நீங்களாய் இருந்தாலும் சரி, உங்கள் கணவனாய் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க. இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஐயா, பாக்கியவான்களாய் வாழ விரும்புகிறவர்கள் நாமும் நம் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து, சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5-6 சொல்லி அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய உச்சம் தலையிலே ஒரு அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படுவது போல, ஒரு பாதுகாப்பின் கவசம் ஊற்றப்படுவது போல, ஆமென், இப்பொழுதே பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஆமென். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, எங்கள் பிள்ளைகள் எங்கே
எந்த எந்த குழப்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே அவருடைய வழிகளிலே தடுமாற்றம் காணப்படுகிறதோ, எந்த வழிகளிலே பிசகல் காணப்படுகிறதோ, எங்கே இடது பக்கம் வலது பக்கம் சரிகிறார்களோ சாய்கிறார்களோ, என் தெய்வமே அவர்களுக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சத்தம் கேட்கும்படியாய், அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் பிள்ளைகள் முழு இருதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாயிருக்கவும், ஐயா இந்த வசனங்கள் தேவ வார்த்தைகள் சொல்லுகிறபடியே அவர்கள் வழிகளில் எல்லாம் என் தெய்வமே உம்மை நினைத்துக் கொள்ளவும், ஐயா அவருடைய பாதைகளை வழிகளை என் தெய்வமே நீர் செவ்வாய்ப்படுத்தவும், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் முழு இருதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாயிருக்கிறவர்களாய் வாழுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகள் வாழ்க்கையிலே சரியான முடிவுகள் எடுக்கவும், சரியான நண்பர்களோடு பழகவும், சரியான படிப்புகளை படிக்கவும், சரியான தொழில்களை தேர்ந்தெடுக்கவும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நல்ல தேவ புத்திரர்களாய் நற்சாட்சியாய் எழும்பும்படியாய், நல்ல துணைகளை தேர்ந்தெடுக்கும்படியாய், ஆமென், எல்லாவற்றிலும் தேவ வழிகாட்டுதல் உண்டாகும்படியாய், ஓ வழிகளில் எல்லாம் என் தேவனை நினைத்துக் கொள்ளும்படியாய், கர்த்தரே நீங்க அவர்களுடைய பாதைகளை செவ்வையாக்கும்படியாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் என் பிள்ளைகள் வாழவும் வளரவும் தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்கிறதற்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது பாக்கியவான்களாயிருப்பார்களே. அவர்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை அவர்கள் நினைத்துக் கொள்ளும் பொழுது, நீங்களும் நானும் கூட கர்த்தரையே நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவர்கள் நம்முடைய பாதைகளை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகளையும் செவ்வையாக்குவார். கவலைப்படாதிருங்கள். ஆமென். 7வதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல உறக்க சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென். ஓ என் பிள்ளைகள் சந்தோஷமாய் சொல்லுங்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க வேண்டும். என் பிள்ளைகள் ஐயா சத்தியத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடக்க வேண்டும். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்க வேண்டும். தைரியமாய் சொல்லுங்கள். ஓ ஜெபிப்போம். ஆமென். என் தகப்பனே நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா பிள்ளைகள் தாறுமாறாய் நடக்கிறதை நாங்கள் காணும் பொழுது, பிள்ளைகள் சில வேளைகளிலே தவறி அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடக்காதபடி தாறுமாறாய் நடக்கிற இந்த சூழ்நிலைகளிலே காணப்படுகிற அநேக பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் ஏக்கங்களை தீர்க்கும்படியாய், எண்ணங்களை நிறைவேற்றும்படியாய், ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் யோவான் 1:4 சொல்லப்பட்டபடி, 3 யோவான் 1:4 சொல்லப்பட்டபடி, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லா வகையிலும் சத்தியத்தில் நடக்கிறவர்களாய், ஐயா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, ஓ கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இவர்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய், ஓ கர்த்தரால் சத்தியத்திலே நடக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் எல்லா வகையிலும் என் பிள்ளைகள் ஓ லார்ட் தேவ ஞானத்திலும் தேவ கிருபையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் ஓ வெற்றிகரமாய் வாழும்படியாய், ஆமென், சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் வளருகிறதே பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம் என்று நாங்கள் நம்புகிறபடியினால், நாங்கள் விரும்புகிறபடியினால், அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் என் தெய்வமே அவர்களை ஐயா நீர் உம்முடைய
சத்தியத்திலே நடத்தும்படியாய், இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை பொறுப்பில் எடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் அனுபவிக்க நாடுங்கள், அனுபவியுங்கள். அந்த சந்தோஷம் வரும் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நிச்சயமாய் அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். அவைகள் கர்த்தரால் நீங்கள் பெற்றுக்கொண்ட சுதந்திரம், அவர் கொடுத்த பரிசு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஒன்பதாவதாக சங்கீதம் 37:25 சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார்: நான் இளமையாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பம் கேட்டு அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று சொல்லுகிறானே. அப்படியாய் உங்க சந்ததியின் மீதும் சந்தானத்தின் மீதும் ஆசீர்வாதம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, சங்கீதக்காரன் சொன்னது போல ஐயா, எந்த காலத்திலும் தேவ பிள்ளைகள் அவர்கள் சந்ததிகள் அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதையும் அவர்கள் தரித்திரம் அடைந்ததையும் அவர்கள் நாசமாய் போனதையும் நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகள், என் தெய்வமே, உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் வளர்ந்து பெருகுகிறவர்களாய், மேன்மை அடைகிறவர்களாய், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிறந்திருக்கிறவர்களாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் தைரியமாய் நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் கெட்டு போவதற்கு சாத்தியமே இல்லை. என் பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போவதற்கு சாத்தியமே இல்லை. என் பிள்ளைகள் எந்த மந்திர சூனியங்களிலும் அகப்படுவதற்கு சாத்தியமே இல்லை. அவர்கள் தேவனால் உண்டானவர்கள். தேங்க்யூ லார்ட். என் பிள்ளைகளை கர்த்தர் இப்படியாய் ஆதரித்து பாதுகாத்து என் குடும்பத்தை இப்படியாய் நீ நடத்துகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரம் பிள்ளைகளோடே இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்புங்கள், விசுவாசியுங்கள். திட நம்பிக்கையோடு விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் நம்புகிறபடியே, நீங்கள் விசுவாசித்தபடியே ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். 10ஆவதாக, கடைசியாக, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கடனிலே, கஷ்டத்திலே, எத்தனை குடும்ப பிரச்சனைகளிலே, எத்தனை விதமான சிறையிருப்புகளிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த விதமான ஆபத்துகளிலோ பேலியாளின் மக்களிடம் அகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த கட்டு காவல்களிலே இருந்தாலும் சரி, எந்த பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடுவது போல் இருந்தாலும் சரி, எத்தனை வாதைகள் அவர்களை சூழ இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நம்புங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம், ஓ க்ளோரி, ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் ஜெபங்களை கேட்கும்படியாய் உம்முடைய செவிகள் திறந்தே இருப்பதற்காய், உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீர் உம்முடைய கண்களை, ஓ லார்ட், எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு விலக்குவதே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிற தேவ வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தர் லார்ட், நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் எபேசியர் 3:20 வாசிக்கிறபடியே, அந்த தேவ கிருபையின்படியே, தேவ வார்த்தையின்படியே நாங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றிலும் ஐயா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிற தேவன் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் எங்கே எங்கே அகப்பட்டார்களோ, எங்கே எங்கே சிக்குண்டு கிடக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய், அங்கே இருந்து ஒரு மகாபிரிய விடுதலை உண்டாகும்படியாய் இன்று தேவ கரம் அசைக்கப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சொன்னது போல, ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை
ஆவியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள், உங்கள் குமாரத்தைகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியா எங்கள் பிள்ளைகள் எல்லா ஆபத்துகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து, ஆமென், ஓ லார்ட், எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே எந்த பராக்கிரமனினால் சிறைப்பட்டு போயிருந்தாலும் சரி, எந்த பலவந்தனினால் கொள்ளையிடப்பட்டிருந்தாலும் சரி, இன்று விடுவிக்கப்படும்படியாய், இன்று விடுதலை ஆகும்படியாய் என் தெய்வமே எங்களோட வழக்காடுகிறவர்களோட என் தெய்வம் வழக்காடும்படியாய், என் பிள்ளைகளுக்காய் வழக்காடும்படியாய், எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, வீட்டை மீட்டெடுக்கும்படியாய் வழக்காடவும் யுத்தம் செய்யவும் கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் எழும்பும்படியாய், எங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் தேவ கரத்திலே வருகிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு தெய்வ அனுக்கிரகம் பயங்கரமாய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ தயவு உண்டாகட்டும். கர்த்தராகிய ஆண்டவர் பொல்லாப்பு எதுவும் எங்கள் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி, ஐயா, வாதைகள் ஒன்றும் அவர்களை, அவர்கள் வீடுகளை, அவர்கள் வாழ்க்கையை அணுகாதபடி பிசாசின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய், தெய்வீக பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், என் தெய்வமே அவர்கள் போகையிலும் வருகையிலும், வீட்டிலும் வெளியிலும், பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் எங்கள் பிள்ளைகளை தேவதூதர்கள் பாதுகாக்கும்படியாய், ஐயா, அவர்கள் கடந்து செல்லுகிற பாதைகளில் எல்லாம் தேவதூதர்கள் அவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய், எந்த பட்டணத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த பட்டணத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே குடும்பம் நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா இடங்களிலும் தேவ சமாதானம் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சதி சூனியங்களும், பிசாசின் கிரியைகளும், மந்திர சூனியங்கள், மாந்திரீகங்களும் ஐயா எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். என் தெய்வமே, என் பிள்ளைகளை எந்த பரம்பரை சாபமோ அல்லது எந்த பாவ சாபங்களோ, சாப பாவ கட்டுகளோ சூழ்ந்து கொள்ளாதபடி, கட்டுகள் உடையும்படியாய், சங்கிலிகள் தெரிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளின் சந்தோஷம், சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய், இந்த சின்னவர்கள் எல்லாம் நாங்கள் பலமுறை வேண்டிக் கொண்டது போல என் தெய்வமே, சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் ஆயிரமாய் பலத்த ஜாதியாய் மாறும்படியாய் என் தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், அவர்களை ஆசீர்வாதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், என் தெய்வமே சபிக்கிறவர்களை சபிக்கும்படியாய், ஐயா, அவர்களுக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அவர்கள் பெயரை கர்த்தரே பெருமைப்படுத்தும்படியாய், ஆமென், உயர்த்தும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்கிற மகிமையும் மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று அற்புதங்கள் நடப்பதற்காய், இன்று ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் உண்டாகிறதற்காய், என் தெய்வமே, இன்று அவர்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சிகள் தொடங்குகிறதற்காய், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழுகிறதற்காய், இனி அவர்கள் கடன் படாதபடி, இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றது போல நானும் என் பிள்ளைகளும் வாழும்படியாய், எந்த பட்டணங்களில் இருக்கிறார்களோ அங்கே இருந்து அந்த சிறையிருப்புகள், கட்டுகள், சங்கிலிகளில் இருந்து விடுபட்டு உல்லாச பறவைகளாய் எங்கள் பிள்ளைகள் உயரே உயரே பறக்க செய்வீராக. தேவ அனுக்கிரகம் கூட இருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவர் பிள்ளைகளை நடத்துகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த
இந்த 10 கட்டளைகள், ஆமென், உங்கள் பிள்ளைகளுக்கான பிரத்யேகமான பிரதான கட்டளைகள். ஆமென். உங்க பிள்ளைகளை குறித்த சந்தேகங்கள், பிள்ளைகளை குறித்த தவிப்புகள் வரும் பொழுது, பிள்ளைகளை குறித்த பயங்கள் வரும் பொழுது, இது போன்ற நம்முடைய ஜெபங்களை நீங்கள் உறுதியாய் கேட்டு ஜெபியுங்கள். ஒரு முறை அல்ல, இந்த ஜெபங்கள் எல்லாம் எத்தனை முறை கேட்டாலும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். நம்முடைய எல்லா ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நேற்று நாம் வெளியிட்டிருக்கிற குடும்ப ஆசீர்வாதத்திற்கான 10 தெய்வீக கட்டளைகள், எந்த பிசாசின் வல்லமைகள், ஆளுகைகள், எல்லா சூனிய மந்திரங்களிலும் இருந்து விடுதலை அடையும்படியான இது போன்ற அந்த ஜெபத்தை கேட்க தவறினவர்கள் உறுதியாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.